பிரேஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? என் ஏழாய்மையில் நீர் செயல்படுவீர், என் ஏழாய்மையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும், ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே, காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஒரு வேதபதி வாசிக்கலாமா? யோவேல் 26வது அதிகாரம் வசனங்கள் 25, 26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார், நீங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனதால் நான் உங்களை அனுப்பின என் பெரிய சேனை, நான் உங்களிடத்துல என் சேனையெல்லாம் அனுப்பி உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் பறித்து போட்டேன். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் என்னிடமாய் திரும்பி வரும்போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் என்று சொல்கிறார் கர்த்தர். உங்களை பார்த்தான் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன இழப்புகள் நாம் சந்தித்தோமோ, என்னென்ன பாடுகள் கஷ்டங்கள் பலவீனங்களை நாம் அனுபவித்தோமோ அதற்கு அதிகமாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நன்மையினால் திருப்தி அடைந்து தேவனை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கும்படியார் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போறார். நீங்க நம்புறீங்களா? பயப்படாதுங்க, எதை குறித்தும் கல்பனை கர்த்தரிடமாய் திரும்புங்கள், அவர் உங்களை சம்பூர்ணமாய் திருப்தி அடைய பண்ணுவார், உங்களை அதிசயமாய் நடத்தி வருவார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை அதிசயமாய் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்காக கூட ஆக்கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவுள்ள உங்க கிருபை எங்களை தந்துப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துவை தெரியுமாப்பா. அப்பா, உண்மை விட்டு பின்வாங்கின போனது நிமித்தமா பாடுகளையும் கஷ்டங்களையும் பலவீனங்களையும் எல்லாமே அனுபவித்த அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்துவை தெரியும்ப்பா. யார் யாரெல்லாம் தங்கள் அப்பா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வருகிறார்களப்பா, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய் அப்பா உங்களுடைய அதிசயமாய் கிரியைகளை துதிக்கும்படியாய் அப்பா அவர்கள் வெட்கப்பட்டு போன நாட்களுக்கு சரியாய் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துல தெரியும்ப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களேப்பா, உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீரா. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி திரவுக்களை மூடி மறைச்சு சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்து. இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.